வசனங்களை, ஒரு 3-4 வசனங்களை நாம தியானிக்கலாம். இல்லையா? பாருங்க, 127வது வசனத்தை வாசிங்க. நான் பொன்னிலும் பசும்பொன்னிலும் அதிகமாய் உங்களுடைய கற்பனைகளில் பிரியமாயிருக்கிறேன். கற்பனை அப்படின்னு சொல்லி சொன்னா எவ்வளவு பிரியமா இருக்கிறேன். ஒரு பிரியாணி அளவுக்கு பிரியமா இருக்கிறேன். எவ்வளவு பிரியமா இருக்கிறேன். ஒரு கேக் அளவுக்கு பிரியமா இருக்கிறேன். எவ்வளவு பிரியமா இருக்கிறேன். ஒரு ஸ்வீட் அளவுக்கு பிரியமா இருக்கிறேன். ஒரு இடத்துல கேக் தராங்க அப்படின்னு சொன்னா நம்ம சரி போறான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல 1/4 சவரம் தங்கம் தராங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம எதை அவாய்ட் பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? கேட்க 1/4 சவரம் தங்கம் அதிகம் 25,000 ரூபாய்க்கு மேல ஆயிடுச்சு. கேக்கு ஒரு 1/4 கிலோ 60 ரூபாய் தான். அப்ப நம்ம எதில் பிரியப்படுவோம்? தங்கத்துல பிரியப்படுவோம். ஒரு இடத்துல ஒரு 1/4 கிலோ ஸ்வீட்ஸ் தராங்க. இன்னொரு இடத்துல கூப்பிடுறாங்க, உங்களுக்கு நானு ஒரு 100 கிராம் வெள்ளி கொடுக்குறேன். எதை நம்ம தேடி போவோம்? விலை மதிப்பானது ஏதோ அதைத்தான் நம்ம என்ன பண்ணுவோம்? தேடி போவோம். ஒரு இடத்துல பிரியாணி கொடுக்குறாங்க. அவங்க சொல்றாங்க பிரியாணி கொடுக்குறவாங்க இங்க வந்து எங்க பங்கன்ல கலந்துக்காங்க. இன்னொரு இடத்துல சொல்றாங்க பிரியாணிக்கு பதிலாக நாங்க என்ன பண்றோம்? விலை உயர்ந்த பட்டு புடவை கொடுக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் எங்க கல்யாணத்துக்கு எங்க பங்கனுக்கு வரணும். ஒரே நேரத்துல 2 பங்கன் நடக்கிறது. ஒரு பங்கன்ல பிரியாணி பங்கன், ஒரு பங்கன்ல என்ன பண்றோம்? பெண்களுக்கு எல்லாம் பட்டு சாரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பட்டு புடவையே தேடி போவோம். மனுஷ இயல்பு அதை குறை சொல்லுறேன். ஆனா இவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? உம்முடைய கற்பனைகளை, அதாவது இந்த வேத வசனத்தை எங்கேயாவது பொண்ணு கொடுக்கிறாங்கன்னு சொன்னாலும் நான் அங்க போக மாட்டேன். எங்கேயாவது பசும்பொன் கொடுக்கிறாங்கன்னு சொன்னாலும் அங்க போக மாட்டேன். உங்களுடைய வேதம் எங்க பிரசங்கிக்கப்படுகிறதோ, உங்களுடைய வேதம் எங்க இருக்கிறதோ, உங்களுடைய சத்தியம் எங்க இருக்கிறதோ அங்கதான் நான் வருவேன் அப்படின்னு சொல்றேன். எது விலையேறப்பட்டது? இந்த உலகத்துல அது வேணா விலையேறப்பட்டதா இருக்கலாம். நம்ம சாப்பிடுற சாப்பாடு, நம்ம சுவைக்கிற தின்பண்டங்கள், நம்ம அணிந்து கொள்கிற அணிகலன்கள், நம்ம உடுத்திக் கொள்கிற வஸ்திரங்கள், அது வேணும்னா இந்த உலகத்திற்கு உயர்ந்ததா இருக்கலாம். விலை மதிப்பற்றது, ஈடு இணை அற்றது ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது ஆண்டவருடைய கற்பனைகள். அதைத்தான் சொல்ற. ஆனாலும் சொல்லி இருக்குது அந்த வசனம். ஆனாலும் சொல்லி எழுதியிருக்குது. அதனுடைய அர்த்தம் என்ன? மேல இருக்கிற வசனம் சொல்லி படிங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த ஆனாலும் என்றால் என்னன்னு சொல்லி மேல இருக்கிற வசனம் பாருங்க. நீதியை செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது. நீதியை செய்ய அப்படின்னு சொல்லி சொன்னா தீர்ப்பு வழங்குகிற வேலை கர்த்தருக்கு வந்தது அப்படின்னு அர்த்தம். நீதி அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த இடத்துல அதனுடைய அர்த்தம் என்னடா அப்படின்னு சொல்லி சொன்னா தீர்ப்பு வழங்குகிற வேலை கர்த்தருக்கு வந்தது. எதுக்கு தீர்ப்பு வழங்குகிறதுக்கு வேலை வந்ததா பாருங்க, வாசிக்கிறோம். அவர்கள் உம்முடைய நியாய பிரமாணத்தை மீறினார்கள். நியாய பிரமாணத்தை மீறுகிறவர்களுக்கான தண்டனை கொடுக்கிற நேரம் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்ற. நோவாவின் காலத்துல ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார். மனுஷனை பூமியிலே உண்டாக்கினதற்காக கர்த்தர் என்ன பண்ணாரு? மனஸ்தாபப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது. சோதோம் குமாராவினுடைய கூக்குரல் தேவ சமூகத்துக்கு வந்து எட்டினதுனால அந்த ஜனங்களை குறித்து கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அந்த ஜனங்களை அழிக்கும்படியாக அவர் இறங்கி வருகிறார். அப்ப எந்த இடத்துல கர்த்தருடைய கற்பனைகளை மீறி நடக்கிறார்களோ அவங்களுக்கு தீர்ப்பு வழங்க கர்த்தர் எழுந்தெழுகிறார் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுங்க. கர்த்தருக்கு விரோதமாக செயல்படுகிற மனுஷர்களை நியாயம் தீர்க்கும் நேரம் வந்திருக்கிறது. அவர்கள் உங்களுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக நடந்து கொண்டார்கள். ஆனா நான் அப்படி இல்லை. ஆனாலும் இருப்பாங்க. இப்ப நினைச்சு பாருங்க, அப்படிப்பட்டதான் உங்களுடைய தண்டனைக்கு உட்பட்டவன் நான் இல்ல. ஏன் சொல்லி சொன்னா நான் எதை பிரியமா இருக்கிறேன்? அநியாயத்தில் பிரியப்படாம உங்களுடைய கற்பனைகளில நான் பிரியப்படுகிறேன். புரியுதுங்களா? இப்ப புரியுதுங்களா?
ஜனங்கள் எல்லாம் எதுல பிரியமா இருக்கிறாங்க? அநீதியில பிரியப்படுகிறாங்க. அதனால கர்த்தருடைய நீதி செய்யும் வேலை அவர்களுக்கு வந்திருக்கிறது. கர்த்தர் அவர்களை தண்டிக்க எழுந்தருளுகிறார். ஆனால் நான் அப்படி இல்லை ஆண்டவரே, இப்படித்துல தண்டனையை பெற்றுக் கொள்கிறவன் அல்ல, இப்படித்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறவன். ஏன் சொல்லி சொன்னா, நான் பொன்னையும் பசு பொன்னையும் காட்டிலும் அதிகமாக உடைய வசனத்தை விரும்புகிறவன், நேசிக்கிறவன். இந்த தைரியம் நமக்கு இருக்கா? இந்த சாட்சியினுடைய வாழ்க்கையில் இருக்கா? அப்போ பிள்ளைகள் அடையாளம். அடுத்த வசனத்தோட வாசிக்கலாம் பாருங்க. எல்லாவற்றையும் பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளும் செம்மை என்று எண்ணி, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சந்தோஷத்தை பற்றியும், சந்தோஷத்தை காட்டிலாம், எல்லா ஆசீர்வாதங்களை காட்டிலாம், எல்லா சமாதானத்தை காட்டிலாம், நீர் எனக்கு அருளின கட்டளைகளை செம்மை என்று எண்ணி, செம்மை அப்படின்னு சொல்லி சொன்னா நல்லது என்று எண்ணி, பரிசுத்தம் என்று எண்ணி பாருங்க. அவருடைய கட்டளைகள் தான் நமக்கு செம்மையானது. இந்த உலகத்துல வேற யாராவது இதை விட ஒரு நல்ல போதனையை தருவாங்க, இதை விட ஒரு மோட்சத்தை நமக்கு காண்பிப்பாங்க, இதை விட ஒரு மேன்மையான வாழ்க்கையை நமக்கு காண்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி ஒண்ணும் இல்லையா? அவர் அருளின இந்த வேத புத்தகத்தை காட்டிலும், அவர் காட்டின இந்த வழியை காட்டிலும், அவர் கொடுத்த சத்தியத்தை காட்டிலும், அவர் நமக்காக கொடுத்த ஜீவனை காட்டிலும் வேறொரு ரட்சிப்பு நமக்கு இல்லவே இல்லை. உலகத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க ஏன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, இங்க வாங்க எளிதாக சுகமாக்குகிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி, ஒரு மருத்துவத்தை மாத்தி சொல்ற மாதிரி சத்தியத்தை மாத்தி நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த வேதம் காணாத ஒரு சத்தியத்தை, வேதத்துல நம்ம அறிந்து கொள்ள முடியாத ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன், ஆசீர்வாதத்தை பெரும் வழியை நான் உங்களுக்கு போதிக்கிறேன் அப்படி என்று சொல்லி போதித்தால் அப்படி ஒன்றும் இல்லையா? இந்த வேதத்தால் மட்டுமே எல்லாவற்றையும் நமக்கு தர முடியுமா? இந்த வேதத்தால் மட்டுமே நம்மை ஆசீர்வதிக்க முடியுமா? இந்த வேதம் தராத ஒரு ஆசீர்வாதம் உலகத்தில் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முயல்வோமானால் அது ஒன்றுமில்லை, அது எனக்கு தேவையில்லை என்று சொல்கிறது. எல்லாவற்றை பற்றியும் பாருங்க, எல்லாவற்றை பற்றியும் நீர் எனக்கு அறிந்த எல்லா கட்டளைகளும் செம்மை என்று எண்ணி, எல்லா அந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தை விட நீர் கொடுத்த வேதம் தான் நல்லது என்று சொல்லி எண்ணி சகல சகல பொய் வழிகளையும், அப்போ இந்த உலகம் காட்டுற வழி பொய் வழி, இந்த உலகம் காட்டுற வழி என்ன வழி? பொய் வழி. தெளிவா தெரிஞ்சு போச்சு. இயேசு கிறிஸ்து சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன், நானே வாசல், ஐ அம் தி கேட் ஆஃப் ஹெவன், நான் பரலோகத்தின் வாசல். அப்ப பொய் வழி இந்த உலகத்தில் மாய்மாலமான ஆசீர்வாதங்களை காட்டுகிற வழி, மாய்மாலமான சமாதானத்தை காட்டுகிற வழி, அதை எல்லாத்தை விட நீர் எனக்கு காண்பித்த அந்த சத்தியம், அந்த வசனம், அந்த கற்பனை தான் என் வெளியை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.